ஹே ஹார்மேஸ் அன்யோங், வெல்கம் டு புஜ்ஜி ஃபிக்ஷனல் வேர்ல்டு. நான் உங்கள் புஜ்ஜி. எல்லாம் எப்படா இருக்கீங்க? ஹோப் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜெமிஷிக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். மை பிரதர் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் ஃபீவர்டா, ஸோ அதனால தான். மித்தபடி வேறு எதுவும் இல்லை. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, என்கிட்ட ஒரு 2-3 பேர் கேட்டிருக்கீங்க, இதுக்கு முன்னாடியும் சரி இதுக்கப்புறமும் கேட்பீங்கன்னு தெரியும். இந்த சேனல் என்னோடய செகண்ட் சேனல் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் கேட்குற விஷயம், ஓல்டு சிஸ்டர் இருந்தாங்களா அவங்க எங்கே, அவங்க வாய்ஸ் இது இல்லை அப்படின்னு தான் கேட்குறீங்க. ஐயா, நான் இந்த சேனலை அவங்கக்கிட்டேருந்து வாங்கியிருக்கேன். இனிமேல் இந்த சேனலை நான் தான் ரன் பண்ணவும் போகிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கும்போது நிறைய விஷயம் யோசிச்சுட்டு தான் வாங்கினேன். அந்த சிஸ்டருக்கு கொடுத்த அதே லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கும் கொடுப்பீங்கன்னு நினச்சி தான் வாங்கினேன். பட் நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன், பயங்கரமான செருப்படியெல்லாம் உங்கள்கிட்ட வாங்கிட்டுருக்கேன்னு. இட்ஸ் ஓகே. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பிகாஸ் எனக்கு தெரியல உங்களுக்கெல்லாம் என்ன பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த வாய்ஸ் ஓகேவா, இல்லை நான் இந்த சேனலை ரிட்டன் அவங்களுக்கே கொடுத்துட்டு வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுருக்கேன். பிகாஸ் யாருமே என்கிட்ட அவ்வளோக்கா எதுவுமே இதாகிறதில்ல. நானும் தினமும் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வந்தாலே பார்ப்பேன், உங்ககிட்டேருந்து ஏதாவது கமெண்ட்ஸ் வந்துருக்குமா. தினமும் ஆக்சுவலாக சொல்லுவாங்க நம்ம சேனலை போய் நம்மளே செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு. பட் எனக்கு வேறு வழி இல்லை, நான் வந்து தினமும் செக் பண்ணுவேன், ஏதாச்சும் ஸ்டோரிக்கு லைக் வந்திருக்கா இல்லை கமெண்ட் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வியூஸ் போகிற அளவுக்கு கூட லைக்கும் வராது, கமெண்ட்டும் வராது. அதுதான் எனக்கு கிடைச்ச பயங்கரமான செருப்படி. அண்ட் டார்க் மாஃபியாலேயே நான் பார்த்துட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நிறைய சொல்லியிருக்கேன். யாருக்காச்சும் ஹர்ட் ஆயிருந்தால் சாரிடா, நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக தயங்கலாம் வேண்டாம், டிஎம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த சேனலை என்ன பண்ணலான்றதை யோசிக்கிறேன். யாருக்காச்சும் ஹர்ட் ஆயிருந்தால் சாரி, நான் ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக சொல்லலை, ஏன்னா எனக்கு நிறைய ஹர்ட் ஆகிடுச்சு, அதனால தான் சொல்கிறேன். மித்தபடி வேறு எதுவும் இல்லை. சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபேன் ஃபிக்ஷனல் ஸ்டோரிடா, ப்ளீஸ் டோன்ட் அடிக்ட் த ஸ்டோரி. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துட்டு நான் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஒயன் எப்பயும் போல தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. நீங்கள் ஜேஹோப்போட சிஸ்டர், ஜிமன் ஜேஹோப்போட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக 2 பேருமே ஆப்போசிட் வீடு தான். ஜிமன் உங்களை ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கான், அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரியில் யார் யாரெலாம் இருக்காங்கன்னா, நம்ம வீமன் குக்கு, ஜிமன் தான் ஹீரோவே இல்லையா, ஸோ வி குக்கும் இருக்காங்க, அண்டு காயன்னா இருக்காங்க. ஓகேவா, இவங்க எல்லாத்துக்குமே தெரியும், என் ஜேஹோப்புக்கும் தெரியும், ஜிமனோட அம்மாவுக்கும் தெரியும். நீங்கள் தான் அந்த லவ் அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்ருக்கீங்க. பிகாஸ் எங்கே இவன் சும்மாக்கி இது விளையாடுறானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணாமே இருக்கீங்க. கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக ஜிமன் உங்களை லவ் பண்ணிகிட்ருக்கான், ஆனால் உங்களுக்கு அவன் மேலே ஹோப்பே வரல அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் ஜிமனுக்கு நல்லாவே தெரியும் நீங்களும் அவனை லவ் பண்ணுறீங்கன்னு. அது உங்களுக்கே தெரியும், நீங்களும் லவ் பண்ணுறீங்க தான், ஆனால் அவன்கிட்ட இப்போ வரைக்கும் சொல்லலை. கொஞ்ச நாள் போகட்டும்னு அப்படியே தள்ளி வச்சுட்டே இருக்கீங்க. இது வரைக்கும் இன்ட்ரோ போதும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஒன் ஈவினிங் டைம் நீங்கள் தான் உங்களோட ரூமில் குப்பரை அடித்து படுத்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா தான் கிச்சனில் இருந்துட்டு, ஒயான் ஒயன் எந்திரிச்சதான் கீழே வாயண்டி, நானும் பார்த்துட்டே இருக்கேன், காலேஜ்லேருந்து வந்தீங்கன்னா அப்படியே ரூம்குள்ளே போய் அடைஞ்சிக்கிறது, படிக்கிறதும் இல்லை, வீட்டு வேலையும் செய்கிறதில்ல, உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அப்படியே ஒயன் எரும மாடு கீழே வா, எவ்வளோ நேரம் கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கத்திகிட்ருக்காங்க. நீங்கள் கடுப்பில் எழுந்திரிச்சிட்டு, நான் இத்தனை தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், என்ன இந்த மாதிரிலாம் சத்தம் போட்டு கத்தாதீங்கன்னு. கத்துறதா இருந்தால் என் ரூம்குள்ளே வந்து கதவை சத்திட்டு மெதுவாக திட்ட வேண்டியதானே, இதுவே அவங்க பையனா மட்டும் இருக்கட்டுமே, அப்படியே திட்டுற சத்தமே எனக்கே கேட்காம திட்டுவாங்க. என்னன்னா மட்டும் அப்படி கத்தி திட்டுவாங்க. இவங்க திட்டுறனால தான் இந்த எருமையும் என்னை சேர்ந்து திட்டுது. கடவுளே, இருங்கம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு கீழே போகிறீங்க. உங்கள் அம்மா தான் உங்கள் மண்டை மேலேயே ஒரு கொட்டு கொட்டிட்டு, நானும் எவ்வளோ நேரம் தாண்டி கத்துறது, ஒரு
காலேஜ் விட்டு ரூம்குள்ளே போனவ தான் இப்போ தான் வெளியே வர. என்ன நினச்சிட்ருக்க? அம்மா இப்போ உங்களுக்கு என்ன தான் ப்ராப்ளம்? சும்மா எது கத்திட்டே இருக்கீங்க? எத்தனை தடவை சொல்கிறேன் என்ன திட்டாதீங்க திட்டாதீங்கன்னு. திட்டுற மாதிரி இருந்தால் ரூமுக்கு வந்து திட்ட முடியாதா? இன்னொரு உங்கள் பையனா மட்டும் இருக்கட்டுமே, அப்படி ரூம்குள்ளே போய் திட்டுவீங்க, என்னன்னா மட்டும் ஹாலில் நின்றுட்டே கத்துவீங்க. இப்போ என்ன தாண்டி உன் பிரச்சனை? இப்போ கத்துனது உன் பிரச்சனையா? ஆமாம், எதுக்கு கத்துறீங்க? தேவையில்லாமல் கத்துற வேலைலாம் வச்சுக்காதீங்க. கத்தக்கூடாதுன்னா அப்போ போய் உங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்னு தேடிட்டு வா. அம்மா அவன் எப்பயுமே இருக்க வேண்டிய இடத்துல தானம்மா இருப்பான், நான் ஏம்மா போய் தேடிட்டு வரணும்? உங்களுக்கு வேணும் நீங்களே போய் உங்கள் பையனை கூப்பிட்டுக்கோங்க. இன்னொரு தடவை உன் பையன் என் பையன் பிரித்து பேசினா வாயை உடச்சிடுவேன். அவன் அண்ணன், அதை மறந்துடாத. ஆமாம் அண்ணன். அவன் தாண்டி உன் மேலே தங்கச்சி தங்கச்சி தங்கச்சின்னு பாசமாக இருக்கான். நீயும் தான் இருக்கே. யார் அவன் என் மேலே பாசமாக இருக்கானோ? அது சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ என்ன தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க. அவங்களும் இப்போ தானே சொன்னேன், போய் ஜிமின் வீட்டில் உங்கள் அண்ணன் இருக்கானான்னு பார்த்து சாப்பிட கூட்டிகிட்டு வா. அதானே கீழே இறங்கி வந்தாலே எனக்கு போடணும்னு தோணல. அவன் வீட்டில் இருக்கவனை நான் போய் கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட கேட்குறீங்க. அவங்களும் இப்போ கூட்டிகிட்டு வாடி, ரொம்ப ஓவராக பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினோட வீட்டுக்குள்ளே தான் போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வெளியே நின்றுட்டுருக்கீங்க. நீங்களும் ஒரு வழியை முடிவு எடுத்துகிட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறீங்க. போயிட்டு ஆன்ட்டி ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவை கூப்பிடுறீங்க. அவங்க கிச்சனில் இருந்து அப்போ தான் வெளியே வராங்க. அடடே வாமா ஒயன், என்னாச்சு? அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா? இல்லை ஆன்ட்டி, அண்ணா இங்கே இருக்கானா? அண்ணனா? ஜெயோப்பா, அவன் ஜிமினோட ரூமில் கீது இருப்பான்டா. தெரில, நான் அவன் வந்ததே பார்க்கல. வந்ததே பார்க்கலையா? அப்போ இருக்க மாட்டான் ஆண்டி, நான் போயிட்டு வரேன். நான் பார்க்கலன்னு தான் சொன்னேன். போய் ஜிமின் ரூமில் பாரு, இருக்கானோ என்னவோ தெரியல. நானா? ஐயோ, நான் இங்கேருந்தே அவனை கூப்பிட்டுக்கிறேன். டே ஜெயோ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்தே கத்திட்டு இருக்கீங்க. அவங்க அம்மா தான் மேலே போய் பாருடாம்மா, என்ன ஆகிட போகுது? ஜிம்னும் ஜெயகோப்பும் மேலே இருந்தாலும் இருக்கலாம், தெரியல, அவன் வந்ததை பார்க்கல. மேலே போய் கூப்பிடு, இங்கேருந்து கூப்பிட்டா அவன் ரூமுக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஸ்டெப் ஏறி போகிறீங்க. ஸ்டெப்பில் போயிட்டுருக்கும்போதே ஐயோ, அன்னைக்கு தடவை டோர் லாக்கில் இருக்குது. லாக்கில் இருந்தால் டோரை நோட் பண்ணாலும் திட்டுவான், நோட் பண்ணாமல் வெளியே நின்று கூப்பிட்டாலும் திட்டுவான். கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக மேலே ஏறி போய் ஜிமினோட டோர் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு இப்போ அந்த டோரை நாட் பண்ணலாமா வேண்டாமா எதுவுமே தெரியல. பிகாஸ் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டுன்ற பேரில் நிறைய டார்ச்சர் கொடுப்பான். அதனாலேயே நீங்கள் அப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக ஜிமின் இப்போ தான் குளிச்சுட்டு வெறும் டவல் மட்டும் வியோ பண்ணிட்டு வந்திருப்பான். நீங்கள் உங்கள் அம்மா ஜிமினோட அம்மா கீழே சொன்னதை வச்சு அவன் காதில் விழுந்திருக்கும். ஸோ நீங்கள் ரூமுக்கு வருவீங்க, டோர் நாட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காக தான் தலை வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே ஐயோ நோட் பண்ணலாமா? சரி 1 2 3 ஜெஹோப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக அந்த டோரை நோட் பண்ணுறீங்க. டோரும் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஜிமன் வெறும் டவல் மட்டும் வியோ பண்ணிவிட்டு உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஐயோ இவன் என்ன இப்படி நிற்கிறான்? கேட்டவன் ஒரு பொண்ணு வந்து நிற்கிறான், அப்படியே வந்து நிற்கிறான். இது என்ன புதுசா? கேட்போம். என் அண்ணா இல்லையா? உன் அண்ணாவா? யாரு? யாரா? நீ எல்லாத்தையும் அண்ணான்னு தானே கூப்பிட்ற? ஐ மீன் காய் ஜங்கு தயாங் எல்லாத்தையும் அண்ணான்னு தானே கூப்பிட்ற? எந்த அண்ணனை கேட்குற? நான் ஜேஹோ அண்ணாவை கேட்டேன். அவனா? அவன் உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிப்னு உங்கள்கிட்ட கேட்க, நீங்களும் எதுக்கு? ஒரு பையன் இப்படி நின்றுட்டுருக்க, நின்று பார்த்துட்ருக்க, கண்ணு முன்னு தெரியாதா? இதுவே இல்லாமல் பார்த்துட்டேன், இதெல்லாம் கண்ணை வேற முன்னுமா? முடியாது. ஆமாண்டி, அப்போதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி டக்குன்னு உள்ளே இழுத்து டோரை லாக் பண்ணுறான். உங்களை அந்த டோரில் சாய்ச்ச மாதிரி நிற்க வைக்கிறான். நீங்களும் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்களா? அன்னைக்கு இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது. பார்த்தில்ல, முழுசாக பார்த்தில்ல? ஆமாம், அது என்ன மயிருக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொன்னேன். அது வந்து சொல்லு.
இதுக்கு போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன். உன் கண்ணெல்லாம் என்னை எப்படி கலாய்ச்சான் தெரியுமா? இல்லை, அது நான் சும்மா விளையாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லுவியா? ஒரு வேளை ஃப்யூச்சரில் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகி நம்ம 2 பேரும் பண்ணோன்னா அதையும் சொல்லுவியா? ஏய் சீச்சி, என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் போகணும், நான் போய் அண்ணாவை தேடணும், விடுங்க. நீ முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. கேட்டதுக்கு பதிலா? அது எப்படிங்க அவங்க கிட்டலாம் சொல்ல முடியும்? தெரியுதுல்ல, அப்போ இதை மட்டும் எல்லாத்துட்டையும் சொல்லி வச்சுருக்க. அதான் இப்போ கல்யாணம் ஆகலையே, அதனால சொல்லிட்டேன். ஓ சரிவா, கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ, இவன் கூட சேர்ந்து நானும் வளரிட்டு இருக்கேன். ஹலோ, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு உங்கள் மேலே லவ் இல்லைன்னு. ஏன் இப்படி பேசுகிறீங்க? ஓ, லவ் இல்லாமல் தான் இவ்வளோ நேரம் மேடம் இவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருந்தீங்களோ? அது தெரியுதுடி, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு உன் கண்ணுலேயே தெரியுது. ஆனால் உன் வாய் தான் சொல்ல மாட்டேது, சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்ல நீங்களும் ஆமாம் சொல்ல வைப்பார். நானும் சொல்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் லைட்டாக ஜிம்னை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு அப்படியே தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு கீழே ஓடி வந்துடுறீங்க. ஜிம்மன் லிப் லாக் பண்ணலான்ட்டு இருந்தால் மிஸ் ஆகிட்டான். சரியான பால், இதனால தாண்டி எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. சீக்கிரம் பண்ணுறேன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் தான் சொல்லிகிட்டு இருக்கான். நீங்களும் ஜிம்மினோட வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு ஐயோ எனக்கு தினமும் என்கிட்ட வந்து தப்பிக்கிறதே ஒரு வேலையாக இருக்கே கடவுளே, அதையும் ஒயன் நீயாவது அக்செப்ட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும்னு தோணுது. நான் அக்செப்ட் பண்ணுறக்குள்ளே எனக்கு ப்ரெக்னெண்ட்டாகவே ஆக்கிடுவான் போல இருக்கு. கடவுளே, என்ன பண்ணுறதோ, இந்த பைத்தியக்காரன் எங்கே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தேடிட்டு ரோடு பக்கம் நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே தான் தியாங், ஜங்கோக் அண்ட் காய் அண்ட் ஜெஹோ பண்ண எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு இருமை எங்கே தான் போவேன், உன்னை எவ்வளோ நேரமாக தேடுறது, உன்னால நான் மாட்டக்கூடாத இடத்துலலாம் மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெயகோப்பை திட்டுறீங்க. ஜெயகோப்பம், ஏய் நான் இங்கே தான் இருப்பேன்னு தெரியாதா? இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஒவ்வொரு சமயம் ஜிம்மன் வீட்டில் இருப்பேன், ஒவ்வொரு சமயம் இவன் டே வீட்டில் இருப்பேன். எங்கே போய் எப்படி தேடுவேன் நான் உன்னை? வா நம்ம கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. அவனும் இப்போ இல்லை, நீ போ, நான் வரேன். ஐயோ வான்னு சொல்கிறேன்ல, எனக்கு பசிக்குது, நானும் சாப்பிட்ணும். பசிக்குதுன்னா நீ போட்டு சாப்பிட்றி, அம்மா நீ வந்தால் தான் போட்டு தருவேன்னு சொல்லிடுச்சு, நீங்கள் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க. அவனும் உங்கள் பின்னாடியே வந்துடுறான். சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே தான்டா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் எப்பயும் போல் வேக வேகமாக காலேஜ் கிளம்பி கீழே ஓடி வரீங்க. அம்மா 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 எங்கே அந்த இருமை போயிட்டானா? ஜிம்மனும் போயிட்டான், ஜியோவுக்கும் போயிட்டான். ஜியோவுக்கு மட்டும்தான் கேட்டேன். சரிடி, சரிம்மா நானும் போயிட்டு வரேன். என்னை வெயிட் பண்ண சொன்னால் மட்டும் வெயிட் பண்ணவே மாட்டான். அப்படி சீக்கிரமாக போய் என்ன தான் பண்ணுறானோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேகமாக வெளியே ஓட பார்க்குறீங்க. அப்போ தான் உங்கள் அம்மா ஒயன் ஒரு நிமிஷம் இருடி. என்னம்மா ஆல்ரெடி டைம் ஆச்சு, இந்தா உங்கள் அண்ணன் ஐடி கார்டை விட்டுட்டே போயிட்டான். எனக்கு இதே வேலையாக போச்சு. ஒன்று ஐடி கார்டை விட்டு போயிடுவான், இல்லைனா புக்ஸை விட்டுட்டு போயிடுவான். நான் தான் தூக்கி கொண்டு போய் கொடுக்கணும். அதுக்கு தான் சொன்னேன் ஒரே காலேஜில் சேர்த்து விடாதீங்கன்னு. கேட்டால் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடங்குறீங்க. உங்கள் அம்மாவும் சரி புடிடி, என்ன 2 இருக்குது? என்ன ஜிம்மனோட ஐடி கார்டு இங்கே இருக்குது? ஆமாம், அன்றைக்கி நைட்டு காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக இப்படியே வந்தானுங்க. இங்கே வச்சுட்டு அவனும் அவன் வீட்டுக்கு போயிட்டான். இப்போ காலேஜுக்கும் போயிட்டான். போய் 2 பேர்த்துட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கொடுக்குறாங்க. நீங்களும் சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறீங்க. இப்படியே தான் காலேஜ் போனால் நம்ம ஜெமினும் ஜெயகோ போனால் கேட்க்கு வெளியே நின்றுட்டுருக்கானுங்க. பிகாஸ் ஐடி கார்டு எல்லாமே உள்ளே விட மாட்டானுங்க. ஸோ வாட்ச்மேன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கானுங்க. யோ விடியா ப்ளீஸ்யா, இன்றைக்கி ஒரு நாள் புரிஞ்சுக்கோயா விடியா. தம்பி இது பாருங்கள், ஐடி கார்டு இல்லாமல் காலேஜ்குள்ளே அலௌடு கிடையாது, ஸோ போகக்கூடாது, நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படி மச்சான் நல்லா நம்பணும் பாரு, என்ன சொல்லணும். ஏன்னா உனக்கு ஐடி கார்டு எடுத்துகிட்டு வர தெரியாதாடா? இப்போ எதுக்குடா கவலைப்படுற? நம்ம 2 பேர் தான் வந்துருக்கோம், இன்னும் ஒயின் வரல. அவள் கொண்டு வந்துடுவா. அவன் தங்கச்சி இன்னொருத்த கொண்டு வருவா, இன்னொருத்த எப்படிதான் கொண்டு வருவா?
ஐயோ இன்றைக்கி என்ன பழி வாங்க போகிறா. இத்தனை நாளாக நான் அவளை பண்ணிட்டே இருக்கேன். இன்றைக்கி மொத்தமாக சேர்த்தி வச்சு செய்ய போகிறேன். என்ன உன் தங்கச்சி மட்டும் என் ஐடி கார்டை கொண்டு வரலன்னு வச்சுக்கேன், இன்னும் கொண்டுருவான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் ஜெயஹோப்போ மிரட்ட. ஜெயஹோப்போ ஐயா பயந்துட்டேன், இருடா வருவா, ஓ ஆள் ஓ ஐடி கார்டு கொண்டு வராமல் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக நீங்கள் தான் அப்படியே உங்களோட காலேஜ்க்கு வந்து பார்க்குறீங்க. அவனுங்க 2 பேரும் வெளியே நின்றுட்டுருக்கானுங்க. நினச்சேன் வெளியே தான் நின்றுட்டுருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்டே உள்ளே போகிறீங்க. அவங்க ஐடி கார்டை காமிச்சிட்டு ஜெயஹோப் தான் ஏ ஒயான் என்ன ஐடி கார்டுங்கடி யாரோடது? என்னோடதும் இவனோடதும். ஏன் நீ ஐடி கார்டு கொண்டு வரலையா? என்கிட்ட என்னோட ஐடி கார்டு தான் இருக்குது. மானே பார்த்தியோ அவன் கொண்டு வரல, கொண்டு வந்திருப்பானா, விளையாடுறா போல. ஒயன் விளையாடாத, ஐடி கார்டு கொடுத்துரு. ஐடி கார்டெலாம் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இல்லையா? உன்னை நம்பி தானே வீட்டில் விட்டுட்டு வரேன். நீ இப்படி வந்து என்ன அர்த்தம்? கொஞ்சம் கூட அண்ணனை புரிஞ்சிக்கவே மாட்டியா? ஒரு ஐடி கார்டு தானே, அண்ணனுக்காக கொண்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோக் சொல்ல. ஐயா ஓவரா சென்டிமெண்ட் பேசணும்னு நடிக்காத, இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோவோட ஐடி கார்டை அவன் மூஞ்சில வச்சிடுறீங்க. ஜிமன் என்ன உண்டு? என்னோட ஐடி கார்டு சரி உன்னோடதா? நான் மட்டுமே கொண்டாங்க, உன்னோட எதுக்கு நான் கொண்டு வரணும்? விளையாடாத, ஒழுங்காக ஐடி கார்டு கொடுத்துரு, இல்லை உனக்கு கொட்டுருவேன். நான் உன்னோட கொண்டு வரலப்பா, வேணா வீட்டில் கிடக்கும் போய் பொறுக்கி எடுத்துக்கோ. அம்மா நான் யார் உன்னோட ஐடி கார்டு கொண்டு வரேன்? யாருன்னு சொல்லவா சத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் கேட்க. நீங்களும் இந்த அப்படி ஐடி கார்டு வச்சுக்கோ, அம்மா வந்துட்டான் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்டை ஜிவன்கிட்டே தூக்கி போட்டு நீங்கள் வேகமாக போயிடுறீங்க. பிகாஸ் வந்தானுங்கன்னா அடிப்பானுங்கன்னு தெரியும், அதனாலேயே குடுன்னு ஓடி போயிடுறீங்க. அவனுங்க பார்த்தியா வந்து அடிப்பான்னு தெரிஞ்சுட்டு ஓடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கானுங்க. பேதாண்டா டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு லஞ்ச் பிரேக்காட்டம் இருக்கும். நீங்கள் தான் ஜெயஹோப்க்கு டிஃபன் கொடுக்கலான்ட்டு அவனோட கிளாஸ்க்கு போகிறீங்க. பிகாஸ் அவனோட டிஃபன் பாக்ஸு நீங்கள் தான் கொண்டு வருவீங்க எப்பயுமே. ஸோ அவனுங்க கூட உட்காந்து சாப்பிடுவீங்க. ஸோ இப்போயும் அதே மாதிரி டிஃபன் கொடுத்துட்டு அங்கேயே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளாஸ்க்கு தான் போகிறீங்க. நீங்கள் கிளாஸ்க்கு போகும்போது உள்ளே ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க, யாருமே இல்லை. பட் ஜிமினோட ஃபேஸ் மட்டும் தெரியுது. யாருமே இல்லை, இவன் மட்டும் கிளாஸில் தனியாக என்ன பண்ணுறான்? சரி போய் வம்பிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க. அப்போ ஜிமினோட வாய்ஸ், இதை பாரு, உனக்கே தெரியும் நான் ஒயன் கூட எதுக்காக இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு. அது தெரிஞ்சுமா நீ இப்படி பேசுகிற? இதை பாரு, எனக்கு ஒயனை விட உன்னை தாண்டி ரொம்ப பிடிக்கும், நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற ஒரு வாய்ஸ். உங்களுக்கு அவ்வளோதான், அங்கே போகணுன்னே தோணலை. அப்படியே பேக் அடிச்சிடுறீங்க. அப்படியே உங்கள் கிளாஸ்க்கு போயிடுறீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஜிமன் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தான்? ஜிமன் எதுக்காக என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னான்? அவனுக்கு ஏதாச்சும் என்கிட்ட நீட் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஜிமின் உங்கள் கூட பழகினதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ஜஸ்ட் உங்கள் கூட அந்த மாதிரி கிஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இதை கூட தான் உங்கள் கூட இருந்திருக்கான். நீங்கள் அதை யோசிச்சுட்டு அப்போது அவன் என்ன வெறும் செக்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறானா? இல்லை எனக்கு புரியல. ஜிமன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறானா? என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. தலை வெடிச்சிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் உட்காந்துருக்கீங்க. அப்போ தான் கரெக்டாக ஜெயஹோப் வரான். ஜெயஹோப் மட்டும் இல்லை, எல்லாருமே வரானுங்க. நீங்கள் அவங்கள தேடி கிளாஸ்க்கு வரல, சாப்பாடு கொண்டு வரலன்னும் போது அவங்க உங்களை தேடி தான் வந்தாகணும். சரின்னு சொல்லிட்டு ஜிமின் எல்லாருமே வராங்க. நீங்கள் உங்கள் டேபிளில் சாப்பாடு பாக்ஸை கூட ஓப்பன் பண்ணாமல் டிஃபன் பாக்ஸை மட்டும் எடுத்து மேலே வச்சுட்டு அப்படியே தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு என்னாச்சு இவன் இப்படி உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து உங்ககிட்ட உட்காந்துட்டு வாண்டு என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் எதுவுமே பேசல, நீங்கள் வந்ததே கவனிக்கல, நீங்கள் அதே யோசனையிலேயே இருக்கீங்க. அப்போ தான் என்ன இவன் நம்ம வந்தது கூட கவனிக்காமல் என்னத்தையும் யோசிச்சுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தயங் தான் உங்களோட ஹெட்லேயே தட்டுறான். அப்போ தான் நீங்கள் ரியாலிட்டி கேட்டாகி இங்கே என்ன பண்ணுறீங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. ஓ மேடம், நாங்கள் வந்ததே கவனிக்காமல் என்ன யோசனையில் இருக்கீங்க? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இழுத்துட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க.
ஜிமன் உங்களை பார்த்து என்ன அப்படின்ற மாதிரி கண்ணாலே கேட்குறான். நீங்களும் ஜிமனை கவனிக்காத மாதிரி அப்படி கீழே குனிஞ்சுக்கிறீங்க. இந்தாங்க சாப்பாடு அண்ணா சாப்பிட்டு குடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பாட்டை மட்டும் எடுத்து ஜெஹோப் கிட்ட கொடுக்குறீங்க. ஓய் நீ வரலையா, வந்து சாப்பிடு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நீங்கள் இல்லை எனக்கு பசிக்கலையா, ஆமாம் உன் ஃபேஸ் எப்படி இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாச்சும் ஸ்வம்ப் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் உங்கள்கிட்ட கேட்க நீங்கள் ஜெஹோப் கிட்ட அண்ணா நான் தான் பசிக்கலான்னு சொல்லிட்டேங்க, ஓ நான் எனக்கு பசிக்கும்போது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் கிட்ட பேசவே இல்லை. ஜிம்மனுக்கு என்னன்னே புரியல. ஏய் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன அவனுக்கு ஆன்சர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு ஜிம்மன் உங்களை பார்த்து கேட்க நீங்கள் எதுவுமே சொல்லலை, அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அவனுங்களும் என்னடி பசிக்கல, உட்காரு இங்கேயே உட்காந்து சாப்பிட்லாம், உன் கிளாஸ்லேயே சாப்பிட்லாம், ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லை எனக்கு பசிக்கலன்னு சொல்கிறேன்ல, நீங்களாம் போய் சாப்பிடுங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்து பேக்குள்ளே வைக்க போகிறீங்க. ஜெயோப்னா ஒய்யான் ஒழுங்காக சாப்பிடு, இல்லை நைட் அப்பாட்ட சொல்லி வச்சுருவேன். அண்ணா எனக்கு தான் பசிக்கலன்னு சொல்கிறேன்ல, சாப்பிட்றி, சாப்பிடாம என்ன பண்ண போகிற, ஒழுங்காக சாப்பிடு உட்காரு, உனக்கு என்ன தான் ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, தலைவலிக்குதா, பீரியட்ஸ் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒவ்வொன்றா கேட்குறான். நீங்களும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அவனும் அப்புறம் என்ன தாண்டி பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சு, யாராச்சும் வம்பிழுத்தாங்களா, இல்லைண்ணா ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல நீங்களும் உங்கள் மைண்டுக்குள்ள ஆமாம் நீயே ஃபீல் பண்ணணும், அவனே நல்லா தானே இருக்கான், விட்டு கண்டுக்காத, நீ இன்னும் ஜிம்மன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல, எதையும் சொல்லிக்க வேண்டாம், இப்படியே பிடிக்கலன்னு சொல்லி இக்னோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளேயே நினச்சிட்டு சரி சாப்பிட்றேன் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறானுங்க. ஜிம்மனுக்குள்ளே ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறா, நான் என்ன பண்ணேன், ஏதாச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேனா, இல்லையே, ஒரு வேளை மார்னிங் அவள் சொன்னதுக்கு அடிப்பேன்னு நினச்சிட்டு இக்னோர் பண்ணுறாளோ, ஜிம்மன் என்னடா ஏன் திடீர்னு எப்படி நடந்துக்கிறா, எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டாக கிளாஸ் ரூம்க்கு ஒரு பொண்ணு வரா. வந்தோடனையும் ஜிம்மனை அப்படியே பேக் பண்ணிவிட்டு ஜிம்மனா இன்னைக்கு லஞ்ச் என் கூட தானே சாப்பிட்றேன்னு சொன்னேன், நீ என்ன உன்னை கிளாஸில் வந்து தேண்டா இங்கே உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்க ஜியா ஹாய், இல்லை எப்பயும் இவனுங்க கூட உட்காந்து சாப்பிட்டு பழகிடுச்சா, அதனால தான் நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிடுன்னு நினச்சேன், இல்லை நான் அவனுங்க கூட சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நானும் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறா. எல்லோரும் உட்காரு ஜியா அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் சரின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கிட்ட ரொம்ப க்ளோஸாக உட்கார்றா. நீங்கள் இந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணா இவன்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்கா, ஒரு வேளை இந்த பொண்ணாக தான் இருக்குமோ, நான் வேற அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்குள்ள பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்குது. நீங்கள் அப்போ தான் ஒரு 2 வாய் சாப்பிட்ருப்பீங்க, அப்படியே டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. என்னடி ஆச்சு, இப்போ தான் 2 வாயை சாப்பிட்டேன், அதுக்குள்ளே என் டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணேன், ஆனால் எனக்கு பசிக்கல, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு வேகமாக எந்திரிச்சு ஓடி போயிடுறீங்க. அவங்களுக்கு என்னன்னே புரியல. ஆனால் ஜிம்மனுக்குள்ளே ஒரு சின்ன சந்தேகம், ஒரு வேளை ஜியா கிட்ட நான் க்ளோஸாக இருக்கனால தான் வயன் இப்படி நடந்துக்கிறாளோன்னு. அவனும் உங்களை நீங்கள் போகிறதே பார்த்துட்டு எதுவும் பேசலை, அமைதியாக உட்காந்து சாப்பிட்றான். ஜெஹோப்க்கு இங்கே மனசே இல்லை, பிகாஸ் நீங்கள் இப்படி இருக்க ஆளே கிடையாது. எப்போவுமே துருன்னு ஜாலியாக சாப்பாடு தான் உங்களுக்கு முக்கியம், எப்பயுமே எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் சோறு தான் முக்கியம். ஆனால் இப்போ நீங்கள் இந்த சாப்பாடே வேண்டான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு ஓடுறீங்க. உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் போயிட்டுருக்கோ அப்படின்ற மாதிரி ஜெஹோப்க்கு ஃபீல் ஆகிட்டு ஜிம்மனை பார்க்க ஜிம்மன் எதுவுமே தெரியாத மாதிரி சாப்பிட்ருக்கான். அப்புறம் அப்படியே தான்டா கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது லன்ச் டைம்லாம் முடிஞ்சு, காலேஜும் முடிஞ்சிச்சு, ஈவினிங் டைம். எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கானுங்க. பிகாஸ் எல்லாருமே ஒட்டுக்காக தான் வீட்டுக்கு போவீங்க, எல்லாத்த வீடுமே பக்கம் தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லோரும் ஒட்டுக்காக வீட்டுக்கு போவீங்க தினமும். இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணு கூட நடந்து வரீங்க.
வேறு யாரும் இல்லை, மியா தான். அவ கூட தான் அப்படியே நடந்து வரீங்க. கரெக்டாக ஜெயஹோப் கிட்ட வந்துட்டு, அண்ணா இன்றைக்கி ஒரு நாள் நான் மியா கூட போய்க்கிறேன். மியா கூடயா? ஏண்டி எப்போ எங்கள் கூட தானே வருவேன், உனக்கு என்ன தான் ஆச்சு? நானும் பார்த்துட்டு மத்தியானத்துலேருந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கேன். என்ன ஏதாச்சும் பிரச்சனையா? எவனாவது வம்பு பண்ணானா? எதையாவது சொல்லியாச்சும் தொலையேன் அப்படின்னு ஜெயஹோப் உங்கள்கிட்ட கேட்க, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவமாக சொல்லிட்டு வந்துடுறீங்க. மியா கூட நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஜிம்மன் டக்குன்னு ஓடி வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். என்ன பிரச்சனை? உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மன் கிட்ட எகிர்றீங்க. ஜிம்மனும், நான் ஜியா கூட க்ளோஸாக இருக்கனால தானே நீ இப்படி இருக்க, எனக்கு தெரியும். நீ இன்னைக்கு லஞ்சில் என் கிளாஸ்க்கு வந்தது, ஜியா கிட்ட நான் பேசினதை கேட்டதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் எதுக்கு அதுக்காக ஃபீல் பண்ணணும்? நீ யார் கூடயோ க்ளோஸாக இரு, யார் கூடயோ பேசு, அதனால எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, மியா வயன் நீ பேசிட்டு வா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. இப்போ உங்களை சுற்றி நம்ம பாய்ஸ் மட்டும்தான் இருக்கானுங்க. அண்ட் ஜிம்மன் தான் உங்ககிட்ட அப்படியே கேட்டுட்ருக்கான். ஜிம்மனை பார்த்துட்டு, நான் எதுக்காகவும் ஜெலஸ் ஆகலை, நான் ஒன்றும் அதை பற்றியெல்லாம் ஃபீல் பண்ணலை. நீ யார் கூட க்ளோஸாக இருந்தா எனக்கு என்ன, உனக்கு என்னவா? எனக்கு தெரியும் நீ அதனால தான் இப்படி இருக்குன்னு. இந்த பார், ஜியா என்னோட சிஸ்டர், புரியுதா? சிஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, ஆமாம் சிஸ்டர் தான். அவள் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமா? சின்ன வயசுலேருந்து எனக்குன்னு யாரும் இல்லாதப்பா அவன் என் கூட எவ்வளோ க்ளோஸாக நின்றுருக்கா தெரியுமா? அவளை பற்றி உனக்கு தெரியாது. இப்போ தான் இங்கே வந்திருக்கா ஸ்டடீஸ்க்காக. நீ எதையும் மைண்டை போட்டு குழப்பிக்காத. அன்றைக்கி அதனால தான் அப்படி சொன்னேன், என்னை விட எனக்கு நீ தான் முக்கியம்னு. ஏன்னா எனக்கு அவள் தான் முக்கியம். நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு ஜியா முக்கியம் ஐயன். உனக்கு தெரியும் ஐயன், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன்னு. அந்த கஷ்டத்துலலாம் என் கூட ஒரு பொண்ணு இருக்கான்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதுதான் ஜியா, என்னோடய சிஸ்டர். அவள் சிஸ்டர் மட்டும் இல்லை, என்னோட செகண்ட் மதர் மாதிரி. இப்போ சொல்லு, நான் இப்போ அவர்கிட்ட அப்படி சொன்னது தப்பா அப்படின்னு ஜிம்மன் கேட்க, நீங்கள் எதுவுமே பேசலை. நான் தான் தப்பாக எடுத்துக்கிட்டேனா? உண்மையாலுமே ஜியா ஜிம்மனோட சிஸ்டரா? கடவுளே, நான் இவனுக்கு இப்போ என்ன ஆன்சர் பண்ணுறது? நான் இவன் கிளாஸ்க்கு வந்தது இவன் எப்போ பார்த்தான்? நான் என்ன சொல்லணும் எனக்கு புரியல. வயன், தப்பு பண்ணிட்ட, நீ பெரிய தப்பு பண்ணியிருக்க. ஜிம்மினையே சந்தேகப்பட்டிருக்க. அவனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும்ல. இப்போ நான் இவனுக்கு என்ன ஆன்சர் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரில, அப்படியே அமைதியா. அது ஜிம்மன் சாரி அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறீங்க வேகமாக. அவனுங்களும் இதுதான் இவளுக்கு பிரச்சனையா, லஞ்ச்லேயே கேட்டிருக்க வேண்டியது தானே பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் உங்கள் பின்னாடியே தான் வரானுங்க. நீங்கள் இப்போ எங்கே போவீங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அவனுங்களும் சரின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்கள் பின்னாடியே வரானுங்க. நீங்கள் வேகமாக குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு சர்ச்சுக்கு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டு காட் கிட்ட தான் கேட்டுட்ருக்கீங்க, தப்பு பண்ணிட்டேன், நான் ஜிம்மனை ஹர்ட் பண்ணிட்டேன், சாரி காட், என்னை எதுவும் பனிஷ் பண்ணிடாதீங்க, எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் தான் பண்ணேன், தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அவனை ஹர்ட் பண்ணியிருக்க போகிறேன், சாரி, என்னை பனிஷ் பண்ணிடாதீங்க, ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் கெஞ்சிட்ருக்கீங்க உட்காந்து. ஜிம்மன் உங்ககிட்ட வந்து அப்படின்னு நீல் டவுன் பண்ணிவிட்டு, அவர் என்னை பனிஷ் பண்ண மாட்டார், அப்படியே பனிஷ் பண்ணாலும் நான் இருக்கேன், உங்கள் பனிஷ்மெண்ட்டை நான் வாங்கிக்கிறேன். காட் ஒயன் தெரியாமல் தான் பண்ணான், அவளுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் கேட்க, நீங்கள் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி சைடில் பார்த்தா ஜிம்மன் தான் அவங்கக்கிட்ட உட்காந்து க்யூட்டாக சிரிச்சிட்ருக்கான். நீ எதுக்கு இங்கே வந்த? ஐயோ கத்தாத ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன், நான் ப்ரே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரேன், நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் போயிடுறானுங்க. ஜிம்மனை பார்க்குறீங்க, நான் என்னையும் தான் சொன்னியா, ஆனால் என்னால் போக முடியாது. ஏன்
நானும் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். நீ எதுக்காக ப்ரே பண்ணுற? நீ எதுக்காக பண்ணுறியோ அதுக்காக தான். நான் உன்னை ஹர்ட் பண்ணதுக்காக பண்ணுறேன். ஆமாம், நானும் உன்னை எதுவும் பனிஷ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு ப்ரே பண்ணுறேன். சரி, நான் ப்ரே பண்ண மாட்டேன். சரி, நானும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சில் 2 பேரும் சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஃபாதர் பார்த்துட்டு, தம்பிங்களா இதை பாருங்கள், இது சர்ச், காலேஜோ ஸ்கூலோ கிடையாது. 2 பேரும் விளையாடாமல் ப்ரே பண்ணிவிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் சாரி ஃபாதர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே க்யூட்டாக அங்கே நடந்து வந்துடுறீங்க. ஜிம்முன்னு உங்கள் பின்னாடியே வந்து உங்கள் ஷோல்டரில் கை போடுறோம். சொல்ல வேண்டிய தானே ஜியானோட சிஸ்டர்னு, லஞ்ச்லையாவது இன்ட்ரோ கொடுத்துருக்கலாம்ல. உனக்கு தெரியும்னு நினச்சேன். ஜெயோப் எதுவும் சொல்லலையா? அந்த மரமண்டை எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, சாரி, எனக்கு இந்த சாரியெல்லாம் வேண்டாம். சாரியெல்லாம் வேண்டான்னா வேறு என்ன வேணும்? ஒரு விஷயம் அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்? சர்ச் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்படியே தான்டா இப்போ உங்கள் வீட்டில் யாருமே இல்லை. உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே வெளியே போயிருக்காங்க. ஜெயோ ஊர் சுற்றிட்டு இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. நீங்கள் தான் ஜிம்மின் கூட தான் இருக்கீங்க. நீ போகலையா? போகலை. ஏன் போகலை? போ, வீட்டில் ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது இப்படிலாம் வரக்கூடாது. போக முடியாதே. ஏன்? நான் உன்ட்ட சர்ச்சில் கேட்டனே, அதை கொடு, நான் போகிறேன். எது? அதுவா? அதெல்லாம் இப்படி கேட்கக்கூடாது, தப்பு. இப்போ போக முடியாது. நீ போய் தான் ஆகணும். மாட்டேன். ஏன் போகணும்? வேண்டாம், போயிடு. போக முடியாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்ககிட்ட நடந்து வந்துட்டுருக்கான். ஏய், கிட்ட வராத, வீட்டில் வேற யாரும் இல்லை, அடி வாங்குவேன். அடிப்பியா? எங்கள் அடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் உங்ககிட்ட வர, நீங்களும் இப்போட ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு வேகமாக ரூமுக்கு தான் ஓடுறீங்க ஸ்டெப் ஏறி. ஜிம்மின் உங்களை துரத்திட்டு வர, நீங்கள் டக்குன்னு ரூம் டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. ஏய் வயன், டோர் ஓப்பன் பண்ண மாட்டேன். ஓப்பன் பண்ணுன்னு சொன்னேன். பண்ணுடி. பண்ண முடியாது. இப்போ டோர் ஓப்பன் பண்ணுறியா இல்லை நான் ஓப்பன் பண்ணவா? ஜிம்முன்னா ஒழுங்காக வீட்டுக்கு போய்ட்டு நீ போனதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்முன்னு சரி போ, நான் போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் ஏறி போயிடுறான், இறங்கி போயிடுறான். நீங்கள் அப்போ தான் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்பாடா போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. வெளியே வந்தால் ஜீவன் உங்கள் ரூமுக்கு சைடில் இருக்க ஒரு வால் பின்னாடி தான் ஒளிஞ்சிருந்துருப்பான். அப்படியே உங்களை ஹக் பண்ணி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். நீங்களும் ஃப்ராடு நீ போகலையா? போன மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அதெல்லாம் ட்ரிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மில் அப்படியே ரூம் டோரை லாக் பண்ணுறான். உங்களை ஆக்சுவலாக ஒரு சைடு ஒரு கையில் ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருப்பான், பேக் ஹக் பண்ண மாதிரி. சரி, நீங்களும் ரூம் டோரை லாக் பண்ணுறது பார்த்துட்டு ரூம் டோரை என்ன லாக் பண்ணுறது? விட்டு ஜிம்மன், விளையாடலாம் இல்லை. திரும்ப என்ன எல்லாத்தையும் சொல்ல முடியாது. சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். ஏய், ரொம்ப தனியாக இருக்கடி, பார்த்துக்கோ, ஒழுங்காக சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது, போடா. ஒழுங்காக சொல்லிடு, இல்லை உன்னை என்ன வேணா பண்ணுவேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொல்ல மாட்டேன். ஏன்டி சொல்ல மாட்டேன்? அதுதான் எனக்கே ஓப்பனாக தெரியுது நீ லவ் பண்ணுறேன்னு. ஏன் சொல்ல மாட்டேன்? சரிடா, என்ன என் மூஞ்சில் கீழே எழுதியிருக்கா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், மூஞ்சில் கொட்டை எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறான். எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் உங்கள் மிரரில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. நான் அப்படியே வந்து உங்களை ஒரு பேக் பண்ணி எழுதியிருக்கு, தெரியுதா? ஐ லவ் யூ ஜிமினா அப்படின்னு எழுதியிருக்கு. தெரியலை, எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு கேட்க சொல்கிறீங்க. ஜிமினோ, ஐயோ உனக்கு தெரியாதுடி வெண்ண மாலை. ஏய், என்ன பண்ணிகிட்ருக்க? கையேடு ஒழுங்கா? ஏன் பிடிக்கக்கூடாதா?
ஏன் பொண்டாட்டி நான் உன்னை இப்படி ஆக் பண்ணுவேன், எவன் கேட்பான்? எங்கள் அண்ணனும் எங்கள் அப்பா அம்மா வந்து கேட்பாங்க. அதுதான் உங்களுக்கே தெரியும்ல, அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக் சைட் பேக் சைடெலாம் கிஸ் பண்ணுறான். நீங்கள் சிம்மன் அமைதியை விட்டு அடி வாங்குவேன், விட்டுடா அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவன் கேட்கல, அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிம்மன் வேணாண்டா, புரிஞ்சுக்கோ, விட்டுரு, முடியாது, என்ன பண்ணுவா? ஜிம்மன் விளையாடாத, வேணாண்டா, தப்பு, விட்டு. தப்பா? என்ன தப்பு? ஜிம்மன் விட்டுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மனை தள்ளிவிட்ட. அவன் விடலை, உங்க கூட அப்படியே பெட்டில் தள்ளிவிட்டு உங்க கூட அப்படி இருக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஜிம்மன் எனக்கு பயமாக இருக்குது. என்ன பயம்? விட்டுட்டு போயிடுவேண்ணா. இது இந்த மாதிரி உனக்கு என் மேலே நம்பிக்கை வரல? சரி, அது மேலெலாம் பயம் இல்லை, இப்போ பண்ண போகிறோமே அதை நினச்சா பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதானே, என் மேலே உனக்கு அவ்வளோ நம்பிக்கையாடி? ஒரு விட்டுட்டு போயிட்டேன்னா விட்டுட்டு எங்கே போவேன்? சங்கத்துருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ, அறுப்பேன், சங்க தானே, நீ அறுத்தாலும் அறுப்பப்பா, அந்த பயத்தில் தாண்டி இன்னும் விட்டுட்டு போகாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் செம்மையாக கிஸ் பண்ணுறான். அப்படியே தாண்டா 2 பேரும் ஹாப்பியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இதோடு இந்த ஒன் ஷாட் நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகேப்பா, பாய், லவ் யூ ஆல், மிஸ் யூ. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு.